அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் சிம்பாப்வே ப்ளே பண்ணக்கூடிய தேர்டு T20 மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பக்காவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் ஒரு சில பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிளேயிங் லெவலில் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அந்த விஷயத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். பெஸ்ட் கேப்டன் விசி யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், ரிஸ்கி கேப்டன் விசி யாரை ட்ரை பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பிச் ரிப்போர்ட். ஓகே நண்பர்களே, டுடே நம்ம பிரேம் டீம்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஸோ டுடே நம்ம பிரேம் டீம்ஸை பொறுத்தளவில் நம்மளுடைய மேட்ச் பிளான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மேட்சஸ் இருக்குது. ஸோ லங்கா பிரீமியர் லீக்கு 3 PM. ஸோ அதுக்கடுத்து சிம்பாப்வே இந்தியா 4:30 PM. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா TNPL 7:15 PM. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7:30 PMக்கு லங்கா பிரீமியர் லீக். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 மேட்ச்சுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா GL அண்டு SL டீம் ஃபுல்லாக கொடுப்போம். GLை பொறுத்தவரை மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இந்தியா வெர்சஸ் சிம்பாப்வே தான். ஸோ மற்ற டீம்ஸ்லாம் நம்ம SL கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். GLும் வரும், நீங்கள் இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ எஸ்டர்டே கூட நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய நண்பர்கள் சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வெர்சஸ் சிம்பாப்வே மேட்ச் கூட நம்ம சூப்பர்பான ஒரு SL டீம் கொடுத்துருந்தோம். GLலேயும் ஓரளவு சூப்பராக போயிருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹையஸ்ட் உமன்ஸ் மேட்ச்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதே சமயத்தில் உமன்ஸ் மேட்ச்சில் நிறைய நண்பர்கள் SLல பக்காவாக வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு நம்ம பிளேயிங் 11 போயிடுவோம். இருந்தாலும் பிச் ரிப்போர்ட்டை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த பிச்சை பொறுத்தவரை ஹராரே பிச்சு தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பிச்சு ஸ்லோவாக இருக்குன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ். இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அந்த ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கும். சப்போஸ் 200 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் செகண்ட் பேட்டிங் அவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஸ்பின்னருக்கு ஈஸியாக இருக்காது, ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். அதான் பிச் ரிப்போர்ட்டு. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து நீங்கள் பேட்டர்ஸில் கேப்டன் விசி கொடுக்கணும்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொடுக்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்கில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் கேப்டன் விசி போய்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்தியன் டீமுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியன் டீம்ஸுடைய இன்னிங்ஸ் ஓப்பனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் அண்டு அபிஷேக் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்பர் 3ல் ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. நம்பர் 4ல் ரியான் பராக். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரிங்கு சிங் வந்தார். லாஸ்ட் 5 ஓவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ரிங்கு சிங் வந்தார். இல்லை ரியான் பராக் தான் சுயராக வருவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூரல். ஸோ அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், அவேஸ் கான், முகேஷ்குமார், இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாய் சுதர்சன் பிளேயிங் 11ல் லாஸ்ட் மேட்ச் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 ஆப்லேயும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் மோர் பிளேயர் வந்து யாரை இருப்பதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஓப்பனர் அவர் இருப்பாரா அப்படின்னு அதையும் கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. சஞ்சு சாம்சன் அல்லது வாஷிங்டன் சுந்தர் 2 பேரில் ஒருத்தர் வரதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங்கில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். தேஷ்பாண்டே சூப்பரான ஃபார்மில் இருக்கார். கலீல் அகமது பல ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணார், அடுத்த மேட்ச் ப்ளே பண்ணலை. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலீல் அகமது ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இவங்க 2 பேருக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் எனி ஒன் பேட்டர்ஸ் உள்ளே வர போகிறாங்க. ஸோ ஒன் மோர் சேஞ்சஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 2, 3 சேஞ்சஸ் இருக்குமாண்டா ஆன் டைமில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ஸுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பாப்வே டீம்ஸுடைய பிளேயிங் 11 பொறுத்தளவில் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மையர்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கையா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதவரை. ஸோ மையர்ஸ் நம்பர் 3. ஸோ நம்பர் 4ல் சிக்கந்தர் ராசா, மான்கடே, பென்னட்டு. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்கும். பவுலர்ஸை பொறுத்தவரை இவங்கெல்லாம் சூப்பரான ஒரு டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. ஜாங்வே பொறுத்தவரை ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். ஸோ அதுக்கடுத்து ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது கேம்பல் பிளேயிங் 11ல் இருக்கார். ஸோ பேட்டிங்கில் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஏதாவது சேஞ்சஸ் மருமானி மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பவுலிங் சூப்பராக பண்ணக்கூடிய ஞாராக இருக்காங்க. மசகட்ஸ் அந்தளவுக்கு லெக் பிரேக்கில் பெஸ்ட்டாக இல்லை. மாவுட்டா ஒரு டீசென்ட் பவுலர், லெக் பிரேக் பவுலர், அவர் உள்ள வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது ஆல்ரவுண்டரில் இவங்களுக்குலாம் யாருக்காவது வாய்ப்பு கொடுப்பாங்களாம். இப்போ அக்ரம்லாம் சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அது மாதிரி நக்கியும் ஒரு டீசென்ட்டு ஆல்ரவுண்டர் தான். ஸோ இந்த மாதிரி பிளேயிங் 11 சேஞ்ச் இருந்தால் சிம்பாப்வே டீமில் இந்த மாதிரி பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவல் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்கெல்லாம் ஹை லெவல் பிக்ஸில் இருக்காங்க. சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், பென்னட்டு, சிக்கந்தர் ராசா, ரவி பிஷ்னாய், அவேஸ் கான், முகேஷ்குமார். ஸோ ஓகே, இதில் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவார். அவேஸ் கான் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். முகேஷ்குமார் 4 ஓவரும் பவுல் பண்ணிடுவார்.
ஸோ இதில் ஓவர்ஸ் கம்மியாக இருந்து இவங்க 2 ஓவரும் கம்மியாக இருக்கும். அபிஷேக் சர்மா தான் அதிகமான பேர் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் சூப்பர்பான ஒரு 100 விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ ஆனால் நல்ல ஒரு சாய்ஸ் தான். அது மாதிரி சிக்கந்தர் ராசா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு சாய்ஸாகவே பார்க்கலாம் கேப்டன் விசிக்கு. அது மாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பென்னட் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ். இந்த ஹை லெவலில் ஒரு 9 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 9 பிளேயர்ஸில் 1 ஆர் 2 டெஃபினட்டாக நம்ம மிஸ் பண்ணும். அல்லது 3 பிளேயர்ஸ் வரை கூட மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் பவுலர்ஸில் மிஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக ரவி பிஷ்னாயை மிஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் செகண்ட் பவுல்னால் சுயரா கேப்டன் விசி அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் இப்போ 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எனி 1 ஆர் 2 பிளேயர்ஸை நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் ஆல்ரவுண்டரில் ட்ரா பண்ணலாம். யாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், பென்னட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அந்த அளவுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவருடைய இன்னிங்ஸாக கூட இருக்கலாம். ருத்ராஜ் கைக்வாட் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் உங்களை ட்ரா பண்ணுறது ரிஸ்க்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு பிளேயர் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது சுப்மன் கில் உள்ளே வரலாம். ருத்ராஜ் கைக்வாட் கூட அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கு, ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா இந்த 3 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் இந்த 3 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் டீமில் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கெஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். ஆனால் அபிஷேக் சர்மா பொறுத்தவரை பவுல் பண்ணுறதுனால மஸ்ட்டாக வச்சுக்கலாம். ருத்ராஜ் கைக்வாட்டோ அல்லது ரிங்கு சிங்கை மிஸ் பண்ணி பார்க்கலாம். ரிங்கு சிங்கை மிஸ் பண்ணால் எந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துலாம். இப்போ ஹை பிக்ஸ் இவங்கெல்லாம் ஹை பிக்ஸு. ஸோ அதுக்கடுத்து மீடியம் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ரிங்கு சிங்கு, மாதாவரே, மான்கடே, ஸோ இங்கே வந்து முஷாரஃப். ஸோ இங்கே மீடியம் பிளேஸில் 1 அல்லது 2 பிளேஸ் தான் நீங்கள் பிக் பண்ணணும். அந்த மாதிரி பிக் பண்ணல ஒரு சாய்ஸ். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு 2 பிளேயர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 7 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கணும். அப்போ ஒரு மொத்தம் 8 பிளேயர்ஸ் ஆயிரும். அப்போ இங்கேருந்து ஒரு பிளேயர் தான் பிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது மான்கடே அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் முஷாரஃப் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துங்க. ரிங்கு சிங்கை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கு அல்லது நியூ பிளேயர்ஸ் யார் வராங்க ஜெய்ஸ்வாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே யார் வர்றாங்களோ அவங்கள பிக் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட ரிங்கு சிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங்கில் ரிங்கு சிங் பேட்டிங் கிடைக்காம போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் சப்போஸ் இப்போ விக்கெட்ஸ் விழுந்தால் அந்த மாதிரி கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து 50% அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் ரியான் பராக்கு அல்லது நியூவாக வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் கொடுங்க ரிங்கு சிங்கை மிஸ் பண்ணுற டீமில். ஸோ அதர்வைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான்கடே அல்லது இவங்க 2 பேரில் ஒரு பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கேருந்து 1 ஆர் 2 பிளேயர்ஸை பிக் பண்ணிங்க. மேக்ஸிமம் என்னுடைய கணிப்படி இங்கே ஒரு பிளேயர்ஸை பிக் பண்ணால் போதும். லீஸ்ட் பிக்கில் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ லீஸ்ட் பிக்கில் இன்றைக்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது ரியான் பராக்கு. சுயராக நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் சுயராக ஒரு கேப்டன் விசியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பிளேயரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். ஓரளவு டீசென்ட் பேட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறத ப்ரூஃப் பேட்டிங் நம்பர் 4ல் பேட்டிங் பண்ணும்போது அவருடைய ப்ரூஃப் வரும். அதையும் பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸுமே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி எனி ஒன் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பிளேயரில் அட்லீஸ்ட் ஒரு பிளேயரை பிக் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் 2 பிளேயர் வர ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே. அதே சமயத்தில் விக்கெட் கீப்பர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்தால் சஞ்சு சாம்சன் எடுங்க. ஜூரல் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அல்லது மான்கடே ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவரை பிக் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி பவுலரை பொறுத்தளவில் சட்டாரா ஃபஸ்ட் மேட்ச்சு சூப்பராக பண்ணார். அதுக்கடுத்த மேட்ச் ஃபெயிலியர். ஸோ இந்த ஒரு பவுலரை தவிர மற்ற 2 பவுலரில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அல்லது சட்டாராவை ட்ராப் பண்ணி யாரோ வரலாம். யாரோ வந்தால் கண்டிப்பாக யாரோவாக பிக் பண்ணுங்கள். எனி ஒன் நியூ பவுலர் யார் வர்றாங்களோ அவங்கள ட்ரை பண்ணுங்கள். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மசகட்ஸாவுக்கு பதிலாக மட்டுவா அவர் வந்தார்னா பிக் பண்ணுங்கள். சரி, அதர்வைஸ் நீங்கள் வந்து யாரவா அல்லது சட்டாரா போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். மசகட்ஸா அந்தளவுக்கு T20யில் பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் பேட்டிங் எபிலிட்டி உண்டு. என்ன சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும் அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா மசகட்ஸா பேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் ரொட்டேஷன் பேசிஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து அன்எக்ஸ்பெக்டட் இன் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்தியன் சைடு. அது மாதிரி இவங்களுக்கான சான்ஸ் கூட ரொம்ப ரேரு. ஸோ ஆனால் அவங்க சிம்பாப்வே சைடு மட்டும் அல்லது யாரோ 2 பேரில் எனி ஒன் பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு பிளேயர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஒரு பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நியூவாக வர பிளேயரை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னா ஒரு கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணலாம். டெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது சுப்மன் கில், ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா, சிக்கந்தர் ராசா, ரவி பிஷ்னாய். இங்கே ரவி பிஷ்னாய் எப்போ கேப்டன் கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணால் சுயரா கேப்டன் கொடுங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் சிக்கந்தர் ராசா ஒரு
கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே அபிஷேக் சர்மாவுக்கு போயிருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸ் தான். சுயரா நீங்கள் எஸ்எல் போடுறதுனா கண்ண மூடிட்டு அவருக்கே கொடுத்துடலாம். விசி வந்து சிக்கந்தர் ராசா கொடுத்துடலாம். நீங்கள் ஜிஎல்ல மட்டும் நீங்கள் சுப்மன் கில்ல ஒரு ரெஸ்கி அல்லது ரியான் பராக் ரெஸ்கி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் விசியில் நீங்கள் ரெஸ்க் எடுக்கிறதுனா இங்கே வந்து சுப்மன் கில், ரவி பிசாங் இந்த மாதிரி கேப்டன் விசியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது நீவா யார் வர்றாங்களோ பேட்டிங்கில், ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ரியான் பராக்கு ட்ரை பண்ணால் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நம்பர் 4ல் பேட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் சுயரா நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் இந்த தேஷ்பாண்டே பிளேயிங்கில் அவனுக்கு உள்ளே வந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் இந்தியா பண்ணுறாங்க அப்படின்னா சுயரா தேஷ்பாண்டே ஒரு கேப்டன் விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பென்னட்டு ரேராக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். எவ்வளோ டீசென்ட் சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு 30+ ரன் அடித்தாலும் ஒரு விசி அளவுக்கு செலக்ட் ஆவார். ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றவாறு உங்களுடைய ரெஸ்கி கேப்டன் விசியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இது நான் ஒரு மாடல் டீமாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சிக்கந்தர் ராசா அண்ட் சுப்மன் கில் கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். நீ மாற்றி கொடுக்கணுன்னா ரியான் பராக் கூட விசி போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் கூட விசி வந்துக்கலாம். நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராசா அண்ட் அபிஷேக் சர்மா மாற்றி அவங்க 2 பேருக்குள்ள கேப்டன் விசி கொடுங்க. ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு பிரேம் டீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.